ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, எல்லாருமே எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கக்கூடிய விஷயம். முன்னாடி எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அது மாதிரி எல்லாம் எதுவுமே பேசுறதே கிடையாது. சும்மா போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இல்லைன்னா அரசியல் பேசுறீங்க, லவ் ஸ்டோரி இதை பத்தி மட்டுமே பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் பேசுறதுக்காக நான் கொமோடோ டிராகன் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட பிரமிப்பா இருந்துச்சு அதனுடைய வாழ்க்கை முறை, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா காக்கைகளுடைய ஸ்மார்ட்னஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா காக்கையை பத்தி படிக்கும்போது நிறைய வித்தியாசமா எப்பா அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் பேசலாம்னு நினைச்சிருந்தேன். பட் இப்ப திடீர்னு எனக்கு தோணுது பேனை பத்தி பேசுவோம். ஏன்னா பேனை பத்தின நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. அப்படிங்கிறனால நம்ம பேனை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றது. எனக்கும் பேனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படின்னாலும் ஒரு பேன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் நம்மளுடைய மனுஷனுடைய தலையிலேயே அந்த ஒரு அடி சதுர அடிக்குள்ள பிறந்து வாழ்ந்து வளர்ந்து பிள்ளைக்குட்டி பெற்று சாப்பிட்டு ஒரு காலத்துல இறந்தும் போயிடுது. அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த தலைக்குள்ளேயே வாழுது. அதனுடைய மொத்த உலகமும் ஒரு மனிதனுடைய தலைக்குள்ளேயே முடிஞ்சிருது. அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த பேனை பத்தி தான் பார்க்க போறோம். பேனை பத்தின பெரும்பான்மையான ஒரு நம்பிக்கை என்னன்னா, தலையை அழுக்காவோ எண்ணெய் பிசுக்காவோ வச்சிருந்தா பேன் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா நிஜம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமான தலையில தான் பேன் அதிகமா வரும். ஏன்னா அது வேகமா நகரவும் தன்னுடைய முட்டைகளை அது முடியில தான் அவங்க ஈடும். முடியில ஒரு கம் மாதிரி பேஸ்ட் பண்ணி அதை முட்டையிடும். அந்த முட்டையை தான் நம்ம ஈருன்னு சொல்றோம். அது முடியை விட்டு விலகாத அளவுக்கு ரொம்ப இறுக்கமான பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு எண்ணெய் வச்ச தலையை விட எண்ணெய் இல்லாம சுத்தமான எண்ணெய் பிசுக்கு இல்லாம இருக்கக்கூடிய தலையிலங்கும் போது அதால முட்டையிட்டு அதை இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா நகர்ந்து போறதுக்கும் சுத்தமான தலை தான் அதுக்கு அவசியமா இருக்கும். ஸோ சுத்தமான தலையில தான் பேன் அதிகமா இருக்கும். ஸோ பேன் அதிகமா இருந்தீங்கன்னா நீங்க தலையை சுத்தமா வச்சிருக்கீங்கிறது தான் அர்த்தம். அந்த அந்த பேன் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஈறு இருக்குங்களா, அது ஒரு 7-8 நாள் வரைக்கும் அந்த முடியில இருக்கும். அதுக்கப்புறமா குஞ்சு பொறிச்சு வெளியில வந்துடும். அது அடுத்த 7-8 நாட்கள்லயே அது அடல்ட் ஆயிடும். அது இனப்பெருக்கம் செய்ய தயாராயிடும். ஒரு 3 வாரம் தான் பேனுடைய வாழ்க்கைங்க. அதோட அது இறந்து போயிடும். ஆனா தொடர்ச்சியா ஒவ்வொரு பேனும் 6-7 முட்டைகளை ஈடும். அப்படிங்கிறதா சும்மா கொசு மாதிரி 100கணக்கில் முட்டை அப்படியெல்லாம் கிடையாது. 6-7 முட்டைகள் தான் ஈடும். அது தொடர்ச்சி அந்த பேன் நம்ம தலையில எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஈறு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம். தலைன்னு இருந்தாலே பேன் கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிறது மெடிக்கலா டாக்டர், ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். அதை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா இது பேன் அப்படிங்கிறது நம்ம நியாண்டர்தால் மனிதன் ஹோமோசேவியன்ஸா இருக்கும் போதே நம்ம தலையில வந்த விஷயம்தான். நம்ம இப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோமோ அதே அளவுக்கு பரிணாம வளர்ச்சியை பேன்கள் அடைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மருந்துகள், ஒவ்வொரு ஸ்ப்ரேக்கள், ஷாம்புக்கள் அப்படி இப்படி எவ்வளவு கொண்டு வந்தாலும் பேன் தொடர்ச்சியா தன்னை தகவமைச்சுக்கிட்டு தன்னை தற்காத்துக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறது அறிவியல்ல ரொம்ப அதிசயமான விஷயம் தாங்க. அதே மாதிரி பேனை பத்தின இன்னொரு நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மிருகங்கள்ல இருந்து பரவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நிஜம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிருகங்களுக்கும் பேன்களுக்கும் சம்பந்தங்களே கிடையாது. மிருகங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பூச்சிகளை உண்ணிகள்னு சொல்லுவோம். நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை நம்ம பேன் அப்படின்னு சொல்றோம். இது ரெக்கைகள் எதுவுமே கிடையாது. ஸோ அதுல இருந்து இங்க பறந்து வரும், இங்கிருந்து அது பறந்து வரும் அப்படிங்கிறதும் கிடையாதுங்க. இன்னமும் சொல்ல போனா நம்ம தலையில இருக்கக்கூடிய பேன் எடுத்து ஒரு மிருகத்துடைய உடம்புல போட்டீங்கன்னா அந்த சீதோஷ நிலைக்கு அதால உயிரோட சர்வை பண்ண வாய்ப்புகளே கிடையாது, இறந்து போயிடும் அப்படிங்கறதா நிஜம். அதனால பேன்கள் விலங்குகள் மூலமா பரவுறதில்லை. அதே மாதிரி அதுகளுக்கு ரெக்கை கிடையாது, ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அது பறந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிடுது அப்படிங்கிறதும் தவறான மித்தாங்க. ஒருத்தர் யூஸ் பண்ண ஈரமான துண்டை நம்மளும் தலைக்கு துவட்டுறது, ஒருத்தர் யூஸ் பண்ண சீப்பை நம்ம பயன்படுத்தி இதன் மூலமா தான் பேன்கள் பரவுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அதை தாண்டி பேன்களை பத்தி வேற என்ன சொல்றது? பேன்களை பத்தின உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க பேன்கள் இல்லாம இருக்கிறதுக்காக நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்களேன், ஒரு குட்டி இடத்துக்குள்ள மொத்த வாழ்க்கையும் முடிக்கிறது, ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்துருது. இறந்து போறதுனாலும் அதனுடைய சர்வைவ் அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. பெண்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு 2 விஷயம் தான் சாட்டிஸ்ஃபைடு. பெண்கள் மனிதர்கள் மூலமா தான் பரவுது. பெண்கள் சுத்தமான இடத்துல மட்டும்தான் வளருது. பெண்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதினாலும் அதிகப்படியான முட்டைகள் இது பண்ண கிடையாது. பெண்கள் ஒரு 3 வாரத்துல இருந்து 4 வாரம் மட்டும்தான் உயிரோட இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலா இருக்குமாங்கிறதுக்கு எனக்கு தெரியாது. இது எந்த வகையில யூஸ் ஆகுங்கிறது தெரியல. பட் ஒரு விஷயத்த புதுசா நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதான்
ஸோ பேன் தொந்தரவு இருக்கவங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய துண்டையோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சீப்பையோ பயன்படுத்தாதீங்க. அதுதான் சிம்பிளாக பெயின் பரவராமல் இருக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு. அதை தாண்டி நீங்கள் தொடர்ச்சியான மருந்துகள் போடுறீங்கன்னா டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி போடுங்க. ஏன்னா பேன் மருந்துகள் கிட்டத்தட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு இடையானது கண் பார்வையோ அல்லது தொடர்ச்சியான மைக்ரேனையோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம். பாய்ங்க.